லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறதுன்னா வருகிற ஆங்கில புத்தாண்டான 2026க்கு புத்தாண்டு பலன்களை பொறுத்த மட்டும் சிம்ம ராசிங்க. சிம்ம ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க. சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் நலமே வரட்டும், வளமே பரட்டும். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம பார்க்குறதுல வருஷம் பிறக்கும் போதுங்க சிம்மராசியை பொறுத்த மட்டும் இல்லைங்க, 12ஆம் அதிபதியான சந்திரன் 10ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சு இந்த வருஷம் பிறக்குதுங்க. இந்த வருஷம் பிறக்கும் போது சந்திரன் உச்சத்துல இருக்கிறாரு. அது ஒரு நல்ல அமைப்புங்க. பொதுவாகவே எல்லாருக்குமே சந்திரன் உச்சமா இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க. அதுலேயும் சிம்மராசியை பொறுத்த மட்டும் அவர் போய் 10ல் உச்சமடைகிறதுனால என்ன லாபம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரதேச பயணம் இந்த மாதிரி படுறவங்களுக்குலாம் இந்த ஒரு இப்போ நல்ல ஆப்ஷனுங்க. வெளியூர் போகணுங்க, நாங்கள் போயிட்டு வரலான் இருக்கிறாங்க, வெளிநாடு போறேன்னு இருக்காங்க, வெளியூர் போறேன்னு இருக்கிறாங்க, முக்கியமான இடங்களுக்கு ரொம்ப நாளாக போகாமல் இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களா, அந்த இடத்துக்கு போக முடியும். அதுக்குண்டான வாய்ப்புகள் இப்போ இந்த வருஷத்துல சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசத்துக்கு மேல குரு உங்களுக்கு அஷ்டமத்துல இருக்கிற சனியை பார்த்துட்டாரு. இப்போ அஷ்டமத்துல சனி இருக்கிறாரே, நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, கெடுதல்கள் இருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது உங்களுக்கு வர தை 1ஆம் தேதியே, ஜனவரி 15 தை 1ஆம் தேதியே உங்களுக்கு 4-9 கூடிய செவ்வாய் 6ல் உச்சம் அடைகிறாரு. மிகப்பெரிய ஒரு நல்ல யோகம். நீங்க இந்த அஷ்டம சனி இருக்கிறத பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். நீங்க எல்லாமே பாசிட்டிவாவே திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு முதல்ல. அதனால அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு உறுதுணையா தான் இருக்குது. செவ்வாய் தை மாசம் 1ஆம் தேதி அங்கே வரும்போது 4-9 கூட உச்சம் அடைஞ்சதுனால இங்க எதிர்பார்க்காத அளவுல உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்டதுல எல்லாம் பணம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அஷ்டம சனியை பொறுத்த மட்டும் நீங்க இதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்பவும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இதெல்லாம் பெருசாவே இருக்காது. தை 1ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப நாள் கிடையாதுங்க. ஜனவரி 15க்கு அப்புறமே நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஜூன் 1ஆம் தேதி குரு அஷ்டமத்தில் இருக்கும் சனியையும் பார்த்துறாங்க. பார்க்கறதுனால அதுவும் ஒரு மிகப்பெரிய யோகங்க. உங்களுக்கு சனியோட கெடுபலன்கள் ஃபுல்லாவே குறைஞ்சிருங்க. அதுக்கு அடுத்தபடியா டிசம்பர் மாசம் குருவும் 12ஆம் இடத்துல போய் குருவும் கேதுவும் 12ல சேர்றாங்க. இதனால என்ன லாபம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12ல குருவும் கேதுவும் சேர்றது மிகப்பெரிய யோகங்க. அந்த சுப விரயங்கள் பண்ணலாங்க. கல்யாணம் பண்றது, வீடு வாங்குறதே பண்ணலாம் சிம்மராசி. ஜூன் மாசத்துக்கு மேல டிசம்பருக்குள்ள அமையும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 12ல குருவும் கேதுவும் சேர்றதுனால என்னன்னா, முக்கியமான கோவில் ஸ்தலங்களுக்கு போக முடியாம இருக்கிறோம். போக முடியுமா? இந்த தரம் நல்ல தருணங்க. இப்போ போக முடியுங்க. அது நல்லா இருக்கு. குடும்பத்துல உள்ள பெண்களை பொறுத்த மாட்டேன் அஷ்டம சனி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமச்சனோட பாதிப்புகளே இருக்காது. 7ல் இருக்கிற ராகு கெடுதல் பண்ண மாட்டாரு. ஏன் கேட்டீங்கன்னா, ராகுவை சனி பார்க்கலைங்க. ராகு இருக்கிறது சனியோட வீட்டுல, அந்த ராகுவை சனி பார்க்கல. அதனால அதுவும் உங்களுக்கு கெடுதல் பண்ணாரு. லக்னத்துல சந்திர ராசியில கேது இருக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரனுக்கு ராசியில கேது இருக்கிறது உங்களுக்கு ஞான மார்க்கத்தை தான் கொடுப்பாரு. கோவில்களுக்கு போறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவார். படிக்கிற குழந்தைகளா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு எந்த தடைகளுமே வராதுங்க. ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கும். ஒரு பெரிய பிரச்சனைகள் வராது. 2026 பொதுவாகவே உங்களுக்கு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டியது இல்லைங்க. எனக்கு திசையும் சரியில்லைங்க. திசை சரியில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. சனி திசை நடக்குதான்னு பாருங்க. சனி புக்தி வருதான்னு. ஒருத்தவங்களுக்கு சனி திசை, சிம்மராசிங்க நானு, ஆனா எனக்கு சனி திசை நடக்குதா அப்படின்னு அதை பாருங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு படிப்பினையை கொடுத்தாலும் நன்மைகளைத்தான் செய்யும். அதுக்கு அடுத்தபடியா ஒரு திசை நடந்துட்டு இருக்கு, அதுல இந்த நேரத்துல சனி புத்தி வருதான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கான கஷ்டங்களை கொடுக்கும். இதுக்கு ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை போய் பெருமாள் கோயில் ஆஞ்சநேயரை வணங்க. அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. அதனால ரொம்ப நல்லா இருக்கும். ஆஞ்சநேயரை வணங்குங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயரை போய் வணங்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். விநாயகரை சுத்தி வாங்க. அரசமரத்து விநாயகரை போய் கும்பிடுங்க. சக்கரை அரிசி வைங்க விநாயகர் கோயில்ல வச்சுட்டு ஆஞ்சநேயரையும் கும்பிடுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். அஷ்டமச்சனியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏதாச்சும் கஷ்டம் வந்துருமோ. ரொட்டேஷனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இப்பவுமே நல்லா தான் இருக்கும். சிம்ம ராசிக்கு பொருளாதாரத்துல பிரச்சனைகள் வராது. 11ல் குரு இருக்கிறார். அவர் நன்மைகளை தான் செய்வார். 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 3ஆம் வீட்டை பார்க்கிறார், 7ஆம் வீட்டை பார்க்கிறார்.
அதனால உங்களுக்கு பொருளாதாரத்துலையும் பிரச்சனை வராது. தொழில் பண்ணிட்டு இருக்கோங்க, இன்னொரு தொழில் ஏதோ பண்ணலாமான்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜூன் மாசத்துக்கு மேல அதனால இந்த அஷ்டம சனி சிம்மத்துக்கு நடக்குது அப்படிங்கிறத பத்தியே நீங்க நினைக்க வேண்டாம். ஆனா உங்களுக்கு இப்பவுமே அதே மாதிரிதான் இருக்கும். நான் சொல்ற மாதிரிதான் இருக்கும். பெரிய கஷ்டங்கள்லாம் வராது. அப்படி கஷ்டம் வந்திருந்தா உங்க ஜாதத்துல பாருங்க, சனி புக்தியாவோ சனி திசையாவோ இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி கோயில்களுக்கு போங்க. இந்த இடத்துக்கு இந்த பரிகாரம் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா